ஆதிசிவன் தியான பீடத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. கணவன் மனைவியிடம் ஏன் அந்யோன்யம் இருப்பதில்லை அல்லது அந்யோன்யம் இருக்கின்றதா? இது கணவன் மனைவி என்று வரும்பொழுது திருமணமான காலத்திலே இருக்கின்ற அந்த அன்பும் அந்யோன்யமும் பிற்காலத்திலே குறைந்து கொண்டே வரும். குழந்தைகள் பிறந்து அவர்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் வரும்பொழுது கணவன் மனைவிக்கான அந்யோன்யம் குறைகிறது. கணவனுக்கு குழந்தைகளை நல்ல வழியில் கொண்டு செல்வதற்கான ஒரு கடமை ஏற்பட்டு விடுகிறது. பொதுவாக மனைவிமார்கள் வேலைக்கும் செல்கிறார்கள். அவர்களுக்கும் ஆண்களுக்குமே அந்த கடமை உணர்வினாலும் வேலை பலுவினாலும் வேலையில் ஏற்படுகின்ற சில கஷ்டங்களாலும் அந்யோன்யம் காலகாலமாக குறைந்தே வருகிறது. வெறுப்பும் கோபமும் தான் இடையிலே அதிகபட்சமாக இருக்கின்றது. இருவரும் சமம் என்ற நிலைக்கு வருகிறார்கள், தவறில்லை. ஆனால் ஒருவரை இழிவாக நினைத்து ஒருவர் தன்னை உயர்வாக நினைக்கின்ற பொழுதுதான் இந்த அந்யோன்யம் என்கிற அந்த இடம் வெறுமையாகி விடுகிறது. நான் யாரையும் குறை சொல்வதாக எண்ண வேண்டாம். சில வீடுகளிலே அதிகபட்சமான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முதல் காரணமாக இருப்பவர்கள் பெண்களே. எதையுமே புரிந்து கொள்ளும் நிலையில் அவர்கள் இல்லை. நிறைய விஷயங்களிலே சிலருடைய ஜாதகத்தை பார்த்து கணிக்கிறோம். சில இடங்களிலே பெண்கள் பொய்யை தவிர எந்த ஒரு உண்மையும் பேசுவதில்லை. அதே மாதிரி ஆண்களிலும் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான குடும்பங்களில்தான் பிரச்சனை வெகுவாக வருகிறது. பொதுவாக பெண்கள் தங்கள் குடும்பம் நன்றாக வளர வேண்டும் என்றால் சுயநலம் இருக்கக்கூடாது. பொய் பேசுவதால் அந்த குடும்பம் வளராது. தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய குடும்பங்களிலே நான் பார்த்தது உண்டு. மாமியார் மருமகள் இருக்கும் குடும்பங்களிலே ஒற்றுமை குறைவு ஏற்படுகிறது. மருமகளாக வந்தவர் தன் பிறந்த குடும்பத்தை பற்றியே பேசுவார்கள். அவர்கள் செய்யும் அந்த வேலைகளால் கூட குடும்பத்திலே ஒற்றுமை அந்யோன்யம் குறைகிறது. நிறைய நாம் வீடுகளிலே பார்க்கிறோம். காணொளிகளிலும் சரி, சினிமாக்களிலும் சரி, இதெல்லாம் பார்த்தே வந்திருக்கிறோம். இது நடைமுறையில் உள்ளதைத்தான் அவர்களும் எடுத்து காட்டுகிறார்கள். எனவே இது போன்ற ஒரு சில சம்பவங்கள் தீர்க்க முடியாதது. இது தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அது சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் அதை தீர்த்து கொள்ள முடியும். வேறு யாராலும், இறைவனால் கூட முடியாது. ஒரே ஒரு விஷயம் எங்கே வருகிறது என்று என் அனுபவத்திலே பார்த்ததிலே, ஒரு குடும்பத்திலே உண்மை இல்லாமல் போகும் பொழுது பொய்யை மட்டுமே சொல்கின்ற ஒரு பெண்ணை மனைவியாக அடைந்தவன் மிகவும் கஷ்டப்பட்டே ஆக வேண்டும். இன்னொன்று, யார் எந்த தவறு செய்திருந்தாலும் மன்னிக்கும் தன்மையும் மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மையும் இருந்தால் அந்த குடும்பம் சிறப்பாக வரும். ஒரு சில குடும்பங்களிலே நீ தவறு செய்தாய் என்று கேட்கும் பொழுது, நான் என்ன தவறு செய்தேன், நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? இதேதான் கடைசி வாழ்க்கை முடியும் வரையும் இது போன்ற மனநிலை கொண்ட பெண்களால் எந்த குடும்பமும் நிம்மதியாக வாழ முடியாது. இதோ நான் இதை சொல்வதை பார்த்தால், ஏன் இந்த சாமியார் வீட்டிலே இப்படி நடக்குதோ என்னமோ என்று நீங்கள் இப்போ எண்ணுகிறீர்கள். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. நானும் பல விஷயங்களிலே அவமானப்பட்டிருக்கிறேன், கஷ்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதை யாரும் புரிந்து கொள்ள போவதும் இல்லை. என் போன்ற ஒரு சூழ்நிலை என்று எடுத்துக்கொண்டால், நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட அமைதியாக வாழ்வது எப்படி என்று மட்டும்தான் சிந்திப்பேன். என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி நான் இறைவனை நோக்கி பயணம் செய்வதில் மட்டுமே என் கவனம் அதிகமாக உள்ளது. காரணம், அன்பாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலை. நீங்கள் என்னதான் இந்த இல்லறத்திலே இருந்து கொண்டு இருக்க முடியுமா என்றால், குருமார்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்றது ஈஸி, வாழ்ந்து காட்டுறது தான் கஷ்டம். ஏனென்றால் இது இரண்டு மனங்கள் சம்பந்தப்பட்டது. ஒரு மனம் போல் இன்னொரு மனம் இருக்காது. அப்படி இருக்கிற பொழுது வாக்குவாதங்கள் வரும், எந்த வயதிலும் வரும். அப்பொழுது மனம் நிம்மதியை இழந்துவிடும். எனவே நாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த மாதிரி அந்யோன்யங்கள் இல்லாமல் வாழ
முடியுமா என்றால் முடியாது. அந்யோன்யமாக இருந்தால் மட்டுமே வாழ முடியும். கணவன் மனைவிக்குள் அந்த அந்யோன்யம் வர வேண்டும். இல்லாதவரை முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடமைகளை முடித்திருந்தால் தாராளமாக இறைவனை நாடி செல்லலாம். சென்று விடுவோம் என்றே சொல்வேன். காரணம், அவர்கள் பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் நாம் இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும் என்று நினைத்தீர்களானால் முட்டாளாகி போகுது. இப்பொழுது கூட்டு குடும்பங்கள் இல்லை. கூட்டு குடும்பங்கள் இருந்தால் இது போன்ற கணவன் மனைவிக்குள் தகராறுகளோ அந்யோன்யம் இல்லாமையோ ஏற்படாது. அதே நேரத்திலே இந்த காதல் பிரச்சனைகளும் வராது. கூட்டு குடும்பங்கள் அழிந்து விட்டன. யாரும் தயாராக இல்லை. திருமணம் செய்து கொள்ளும் பொழுதே மாமியார் மாமனார் இல்லாத வீடாக பார்க்கும் பெண்கள், கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லாமல் இருக்கணும் என்று நினைக்கின்ற ஒரு மனநிலையில் இளைஞர்கள். என்ன ஒரு அமைப்பு இது! இந்த அமைப்பினால் இன்று அனைத்து குடும்பங்களும் சின்னா பின்னமாகி சிதறி போய் கிடக்கிறது. இது எல்லாம் யார் உருவாக்குகிறார்கள்? நாம் தானே உருவாக்குகிறோம். நிறைய குடும்பங்களிலே தாய் தந்தையரை கூட கொண்டு போய் அநாத இல்லங்களிலோ அல்லது வயதானவர்கள் வாழும் விடுதிகளிலோ விட்டுவிடும் ஒரு நிதர்சனமான ஒரு பழக்கம் இன்று ஏற்பட்டு இருக்கிறது. இது அதிகபட்சமாக பெரிய பெரிய நகரங்களிலே இருக்கிறது. இதற்கு எல்லாம் காரணம் என்ன? அளவுக்கு அதிகமாக நம் வருமானத்தை விட அதிகமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு மனப்பாங்கினால் கடன் வாங்கியாவது நாம் சுகமாக வாழ வேண்டும் என்ற காரணங்களினாலே இந்த அந்யோன்யங்கள் குறைந்து விட்டது. வாழ்க்கை முழுவதும் இஎம்ஐ கட்டியே வாழ்ந்து விடலாம் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இதுதான் இன்றைய இஎம்ஐ குடும்பங்கள், இஎம்ஐ வாழ்க்கை. இஎம்ஐ இல்லாத குடும்பங்களே இல்லை என்று சொல்லலாம். அவ்வளவும் வாங்கி போட்டு இஎம்ஐ கட்டி கொண்டே இருக்கிறார்கள். மாத வருமானத்தை பார்க்கிறார்கள். சரி, இவ்வளவு நாம் இஎம்ஐ கட்டலாம் என்று செல்கிறார், கணக்கு போட்டு வாங்குகிறார்கள். ஒரு சிலர் அதை கூட கணக்கு போடுவதில்லை. வீடு வேணும், சொந்த வீடு வேணும் என்று நிறைய பேருக்கான ஒரு ஆவல் அதிகரித்து விட்டது. சொந்த வீடு அவசியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. உன் வருவாய் எவ்வளவு, நீ எவ்வளவு கையில் வைத்திருக்கிறாய், இதை பொறுத்து இஎம்ஐ எவ்வளவு வரும், இதை பொறுத்து நீங்கள் கடன் வாங்கலாம், வீடு கட்டலாம். ஆனால் இது எதையும் சிந்திப்பதில்லை. வீடு என்று இறங்கிவிட்டால், அதிலும் கட்டும் பொழுது, கட்டிய வீட்டை வாங்குவதை விட கட்டுபவர்களுடைய பட்ஜெட் எப்படி போகுதுன்னா, கட்டும்போது முன்னாடி போட்ட பட்ஜெட்டில் அது நிற்பதில்லை, 1 மடங்கு அதிகமாகி விடுகிறது. காரணம், பேராசை. போவர்கள் எல்லாம் இதை செய் அதை செய், ஒரு முறைதானே வாழ்க்கையில் வீடு கட்டுகிறாய் அப்படி என்று சொல்லி நம்மை திசை திருப்பி கடனாளியாக்கி கைகொட்டி சிரிப்பவர்கள் தான் இன்று அதிகம். அதனாலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனம் யாருக்கும் இல்லை, கவனமாக இருக்க வேண்டும் என்று பல விஷயங்களில் நம் முன்னோர்கள் நிறைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்கள். படிக்கிறோம், அடுத்த நிமிடம் அந்த புத்தகத்தை தூக்கி எறிந்து விடுகிறோம். இவ்வளவுதான் வாழ்க்கை. இன்று இந்த மாதிரியான யூடியூப் சேனல்கள் வந்த பின்னாடி நிறைய பேர் அனுபவமே இல்லாமல் வெறும் விளம்பரத்திற்காகவும், பொருள் வரும், அதிலே பணம் வரும் என்பதற்காகவும் இந்த மாதிரியான சேனல்களை ஆரம்பித்து கொண்டு மக்களிடம் கொண்டு செல்கிறார்கள். இதிலே வாழ்வதற்கு ஏதேனும் சொல்வார்கள் என்று நானும் பார்க்கிறேன். இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயில், இந்த இடம் சுற்றுலா ஸ்தலம், இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு இப்பொழுது ஒரு அவசியமான ஒன்று என்று கூட சொல்லலாம். காரணம், கடினமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனநிலை உள்ளவர்களுக்கு இது ஒரு வடிகாலாக அமையும். இந்த மாதிரியான ஒரு தகவல்கள் வருவதில் தவறில்லை, தெரிந்து கொள்வதில் தவறில்லை. மோசமானவைகளும் வருகின்றது பார்த்தீர்களா? அதை மேலும் மேலும் பார்ப்பதுதான் நம்மை சரியான பாதையில் கொண்டு செல்லாது, தவறான பாதையில் கொண்டு செல்லும். இதில் அதிகமாக மாட்டிக்கொள்பவர்கள் பெண்களே. இதனால் பிற்பகுதியில் அவர்கள் திருமணமாகும் பொழுது அந்யோன்யம் இருக்காது, நிறைய விஷயங்களை மறைப்பார்கள். அதனால் குடும்பத்திலே பல சிக்கல்கள் வருகிறது. எனவே இதற்கெல்லாம் ஒரே வழி, நான் வேண்டிக் கொள்வது, இறைவா, இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று வேண்டி என் சிவனிடம்
ஒப்படைக்கிறேன். நம சிவாய, நம சிவாய. Yeah.